ஹலோ ஷினவீஸ், நான் தான் அவங்க என்கே பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம எனக்கு பிடிச்ச கேம் தான் விளையாட போகிறோம். அது என்ன கேம்னா ஸ்டிக்மேன் பார்ட்டி. ஓகே, கேம்ஸ் ரேண்டமாக கொடுக்க போகிறோம். நானும் இவளை மட்டும் விளையாட போகிறோம். இவளை தோக்கடிக்க போகிறேன். இவள் தோத்த அழுவ போகிறா. இன்னைக்கு தான் முறையாக 2 பேரும் சேர்ந்து விளையாட போகிறோம் அப்படின்னு உங்ககிட்ட உருட்டுறா. இந்த கேம் என்னாச்சுன்னா, நாங்கள் 2 பேரும் வேற ஒரு ஆளோட இது பண்ணிகிட்டு இருந்தோம். அவன் என்னோடதையும் நான் அவனோடதையும் தெரியாமல் ப்ளே பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு மேட்ச் மட்டும் கடைசியில் தான் தெரிஞ்சு நான் ஜெயிச்சிட்டேன். நான் தான் ஜெயிச்சேன். அந்த பாயிண்ட் எனக்கு கொடுக்குற நீ. அதெல்லாம் முடியாது. கொடுக்கலன்னா அவ்வளோதான். ஓகே, அவளை போட்டு தாக்குறேன். எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிக்கும். இந்த கேம் எப்படின்னா, நம்ம பின்னாடியே ஒரு பால் வருதுல்ல, அதை வச்சு மற்றவங்களோட பாலில் அடிக்கக்கூடாது. மற்றவங்களோட பாடியில் டச் பண்ணிட்டுனா அவங்க செத்து போயிடுவாங்க, நம்ம ஜெயிச்சிடும். காத்தாயிருவாங்க. இந்த மேட்ச்சில் நான் ஒரு ப்ரோ பிளேயர் ஷினோபீஸ். பார்ப்போமா? ஜஸ்ட் மிஸ்ஸு. ஓகே, வெறிகொண்டு போகிறேன். முடிச்சிட்டா. இந்த கேம்ல நான் ப்ரோ பிளேயருங்க. இந்த கேம்ல இல்ல, இந்த மேட்ச்லயே நான் தான் ப்ரோ பிளேயர். கனவு கண்டுக்கிட்டே இருன்னா நான் ஜெயிச்சிருவேன். இப்போ பார்ப்போம். இதில் என்னன்னா, நம்ம அந்த பட்டன் அனுப்பினோன்னா அது வந்துட்டு நகரும். 2 பேரும் மாற இடிச்சுக்கிட்டு ஒரு ஆளை தள்ளி விடணும். அவங்க தான் வின்னர். நான் தள்ளி விடுவேன். இப்போ மிஸ் ஆயிடுச்சு. வெளியே மட்டும் ஊன்றாதடா, வெளியே மட்டும் ஊன்றாத. ஒரு இடி. ஏய், ஐஸ் கட்டி தப்பிச்சிட்டா. ஐஸ் கட்டி ஓடாடே. ஐஸ் கட்டியில் தப்பிக்கிறீங்களோ மேடம்? வெற்றி 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 கொண்டேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் தானே? இல்லைம்மா, 3ஆவது மேட்ச்சு. தக்காளி நம்மளை கேவலப்படுத்துறதுக்கே இல்லாமல் தெரியுது. தக்காளி. இந்த மேட்ச் எப்படின்னா, நாங்களே இந்த மேட்ச் எப்படின்னு தெரியாமல் தான் விளாண்டுட்டு இருந்தோம். கடைசியில் தான் புரிய வந்துச்சு. அந்த லைன் போகுது தெரியுமா நம்ம பின்னாடி, அதை நம்ம ஸ்டார்டிங் பிளேஸ் இருக்குது தெரியுமா, ஒரு மாதிரி ரவுண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த இதோட ஜாயின் பண்ணணும். அதை ஜாயின் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஜெயிச்சிரும். இதுவே நம்மளோட இது மேலேயே நம்ம இன்னொரு வாட்டி இது போனாலும், மற்றவங்களோடது மேலே அந்த அவங்க போடுற லைனில் நம்ம போனாலும் நம்ம வெடிச்சு செத்து போயிடும். பண்ணிட்டேன். இன்னும் எனக்கு ரூல்ஸ் புரியல. என்னமோ வளர்றா, ஜாயிண்ட் ஆகுமா? பண்ணலை. இந்த மேட்ச் புதுசாக வந்திருக்குங்க. எனக்கே தெரியாது ப்ளே பண்ணும்போது எப்படி விளாடணுன்னு. இந்த மேட்ச்லாம் எனக்கு சுத்தமாக புரியலை. அடுத்து செகண்ட் ஒரு மேட்ச் விளாண்டோம் இதுலேயே. அப்போதான் எனக்கு தெரியும் எப்படி விளாடணும்னு. ஓகே, இந்த மேட்ச்சு டைம் இன்னும் 16 நிமிஷம் செகண்ட் இருக்குது. அது வரைக்கும் இந்த கேம் இப்படியே தான் போகும். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்படியே புலம்ப வேண்டியது தான். சின்ன பிஸ்னா ஒரு ஓட்டிங் வைக்கிறேன். அடுத்த வாரம் எந்த கேம் போடலான்னு அதெல்லாம் மறக்காமல் ஓட் பண்ணிடுங்க. என்ன எனக்கு அழுவுற? எல்லாம் தலை விதி. அடுத்த மேட்ச்சில் பார்ப்போம். இந்த மேட்ச் எனக்கு சத்தியமாக வராது. எப்படியும் இந்த ரவுண்டே தோற்றுருவேன்னு நினைக்கிறேன். அடுத்த ரவுண்டில் உனக்கு ரிவெஞ்ச் கொடுக்குறேன். ஓகே, இந்த மேட்ச் எப்படின்னா, 2 நிஞ்சாஸ் இருப்பாங்க. அந்த 2 நிஞ்சாஸும் சண்டை போட்டுக்கணும். இதில் யார் அசையாமல் சும்மா இருக்காங்களோ அவங்களுக்கு அடி விழாது. யார் வேணே வந்து முட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் அடி விழும். நீ எக்ஸ்பிளைன் பண்ணி தொலையாதடி. சரியா இருக்குது. எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எக்ஸ்பிளைன் உன்னை கேட்டேனா? நம்ம ஷினோபீஸ்க்கு புரியாண்டாமா? ஷினோபீஸ்க்கு அறிவு இருக்கு, உன்ன மாதிரி அறிவு இல்லைன்னு நினைக்கிறியோ? அதான் 2 பேரும் அங்கே ஒரு மேட்ச் போட்டுட்டு இருந்தோமே, போன மேட்ச் சூப்பராக விளாண்டோம்ல. ஆனால் எப்படி உனக்கு வந்தால் ஒன்றுமே தெரில, நீ மட்டும் எப்படி ஜெயிச்ச? எனக்கு கூட தான் ஒன்றுமே தெரில. நான் தோத்தேனா? நீ கரெக்டாக அந்த டைமிங் முடிய போகும்போது வெடிச்சேன்னா உன்ட்ட ஒன்றுமே இல்லை. நானாவது லைன் போட்டுட்டு இருந்தேன். என்ன பணத்தை அழுறீங்க மேடம்? பணத்தை தாராங்க நான் அழுறேன்.
போட்டுருவேன். இப்போது இது பீட்சா. நம்மளுக்கு ஒரு ஷெஃப் இருப்பாருங்க, அவர் என்ன கேட்காரோ அதை கொண்டு போய் நம்ம கொடுக்கணும் அவர்கிட்ட. ஷெஃப் என்கிட்ட ப்ரான் கேட்டார், இப்போ பைனாப்பிள் கேட்குறாரு. பைனாப்பிள் வந்துச்சு. ஷெஃப் பைனாப்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கே, வாங்கிக்கோங்க. எங்கேயாவது ப்ரான் அண்ட் பைனாப்பிள் வச்சு பீட்சா செய்வாங்களா? தலைவா இங்கே பாருங்க, எனக்கு சூப்பர் ப்ரான் அண்டு இது எடுத்தாச்சு. அடுத்து என் பக்கத்து டேபிளில் கேட்குறாரா, எடுத்துட்டேன். அப்படியே தூக்கு. போங்க, ஏறுங்க, கொடுங்க, முடிஞ்சு போச்சு. நான் இது வரைக்கும் 3 பண்ணியிருக்கேன். என்ன காணும்னா அந்த இருக்கிறேன். நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வச்சிருக்கேன். ஐயோ, அவன் 3 முடிச்சிட்டா. நீயும் 3 முடிச்சிட்ட. நான் பைனாப்பிள் எடுக்க போகிறேன். ஐயோ, அதில் ஏறி தொலைச்சிடாது. பொறுமையாக போனாலும் இப்படியே போவோம். பொறுமை 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 பொறுமை. அடுத்து பைனாப்பிள் கேட்குறாரு. ஷெஃப் பைனாப்பிள் தவிர எதுவும் தெரியாதா? வெற்றி கொண்டான் என்கே, தோல்வி அடைந்தால் என்கே குட்டி. சோகப்பட்டா பாஸ்கெட் பால் வரவே செய்யாது. எடுக்கணும், போடணும். ஆனால் இந்த ஒன்றில் வச்சு போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஆரம்பிங்க ஒன்று. எப்படி போடணும் கூட எனக்கு தெரியாது. சரி, நான் 2 பால் போட்டிருக்கேன் எனக்கே தெரியாமல். என்ன நினச்சேன், எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே, 1 வந்துருச்சு. போடு போடு போடு. ஐயோ, பாலை தூக்கி போடுது பாரு. அவ்வளோதான், பொடுங்கிட்டேன். அவ்வளோதான். கரெக்டாக போட முடியாதே இதில். நான் இப்போ இது போடுறேன் பாருங்க. அவ்வளோதான், 1 வந்துருச்சு. போடு 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 போடு. 9 வாட்டி போட்டுட்டேன். அவகிட்ட இருந்து பிடிங்கிட்டேன். போடு. இவன் ஒரு பிடிங்கிங்க. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை தான் பிடுங்க. நான் ஒரு லூட்டு பொறுக்கி. அது ஃப்ரீ ஃபயரில். அதே மாதிரி இங்கே பந்து பொறுக்கி. அக்காட்சிக்கு வீடியோ யாரெல்லாம் பார்க்கலையோ மறக்காம பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். யாரா வண்டி ஓட்டுறது? டப்பான விட்றீங்களா? யாரோ வண்டி ஓட்டு போகிறாங்க. உனக்கு என்ன வருது? எனக்கு வீடியோவில் சவுண்டு வருது. வருதுன்னா போய் செவத்தில் முட்டு. ஒன்று அப்படியே கொட்டு. சரி, நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம், வீடத்தையும் வாங்கிட்டோம். ஓகே, அடுத்த ரவுண்டு. அதுக்கு முன்னாடி ஒன்று போடுறதுக்கு ரோபோட்ஸ் வேண்டாம். 9 வச்சு விளையாடுவோம். 9 மேட்ச். 9 ரேண்டமாக இல்லை, நம்ம செலக்ட் பண்ணுவோம் இந்த வாட்டி. ஓகே, 1 செலக்ட் பண்ணிட்டேன். நீ செலக்ட் பண்ணு. நீ எங்கே என்ன செலக்ட் பண்ண விடுற? ஏய், நீ தான் இதெல்லாம் செலக்ட் பண்ண. நான்லாம் டாப்பில் இருக்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும். அதை மட்டும்தான் செலக்ட் பண்ணுவேன். இந்த பற்றியா? ஆமாம், இதெல்லாம் நான் தான் இது பண்ணுவேன். மெமரி லூஸ். அதில் ஒரே மேட்சை திருப்பி கொடுக்கணும். நான் ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும். கிட்டத்தட்ட 4-5 வாட்டி பண்ணிட்டான். நான் ரேண்டம்லேயே கொடுக்க போகிறேன். பாய் நடிக்கிறதா எனக்கு வரவே வராது. எனக்கு சூப்பராக வரும். எனக்கு இதில் எதுவுமே வராது. நான் ஜெயிப்பேன்ன்றதே டவுட்டு. ரிவெஞ்ச் இல்லை. ஓகே, எனக்கு இது பிடிக்கல. நான் ஃபஸ்ட்லேருந்து எடுக்க போகிறேன். நான் ஒரு பயந்தாங்கோல் இல்லை சின்ன பீஸ். 9க்கு பதிலாக 7 கொடுத்துட்டேன். அதான் அப்படி பண்ணிட்டேன். இந்த இப்போ நான் கொடுக்குறேன் ஃபுல்லாக. கேள்விக்கான நேரம். யாரை வந்துட்டு காட் ஆஃப் கென்ஜுட்ஸுன்னு கூப்பிடுவாங்க? ஆப்ஷன்ஸ்: மாதரா உச்சிஹா, இட்டாச்சி உச்சிஹா, சாஸ்கே உச்சிஹா. உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, கேம் ஆரம்பிக்கிற போகிறது. டான்சர் கேம். எனக்கு பிடிக்காத கேம். ஒரு செகண்ட். ஓகே, வேகமாய் வந்த போதிலும் போட்டு தாக்குறேன் நானும் தானே, இவளும் அழுவுறாள். ஃபஸ்ட்டு மேட்சே வெற்றி.
யாஹூ கிரீடத்தை தூக்குறேன். கடைசியில் தான் பார்த்துக்க முடியும். இது ரேஸு, கார் ரேஸ். இது எனக்கு ரொம்ப நல்லாவே வரும். ஆனால் என்ன டெலிபோர்ட் ஆன மாதிரி ரொம்ப தூரம் போன மாதிரியே ஒரு ஃபீலிங். போடா. ஏய், நான் ஒரு சைடு போகிறேன், நீ ஒரு சைடு போகிற. நீ தப்பாக போயிட்டுருக்க, நான் கரெக்டாக போயிட்டுருக்கேன். இல்லை அப்போதான் இல்லை. என்ன பாக்கியா, நான் இப்போ போகும்போது கரெக்ட் மார்க் வரும் பாக்கியா? ஏய் ஆமா. அட பாவி பேகுலா. நான் சொன்னா கேட்கணும். கடைசியில் நீ தான் ஜெயிக்க போற. அப்படியா? நீ தான் ஒன்று முடிச்சிட்டே. அப்படிதான் நினைக்கிறேன். பாரு, என் பின்னாடி வந்தவன் இப்போ என்ன முன்னாடி போயிட்டு இருக்கான். நீ 2வது ரவுண்ட் முடிச்சிட்டடி. அப்போ நான் தான் ஜெயிப்பேன். எப்படியும் தோக்க போகிறது வருது. இருந்தாலும் நான் முயற்சி விட மாட்டேன். கண்டிப்பாக நான் தான் ஜெயிச்சேன். நான் தான் ஜெயிச்சேன். நான் கரெக்ட் ரூட்டில் போயிருந்தேன்னா எப்படியும் நான் தான் ஜெயிச்சிருப்பேன். ஒன்னே அவன் கரெக்ட் ரூட்டில் போவான்டா சொன்னான். சரி, இந்த குடும்பத்தெல்லாம் கேட்கணும் இருக்கு. ஓகே, இந்த மேட்ச்சில் ஒன்று போடுறேன். ஒரு அடி இடி, அவ்வளோதான். யார் சும்மா இருக்கவங்களுக்குலாம் அடி போடுறீங்க? ஒரே ஒரு இடி. என் கழுத்தை உடைக்கா. போடு போடலங்கா. புடலங்காலாம் மார்க்கெட்டில் இருக்கும், போய் வாங்கிக்க. ஏய், என்கிட்ட லைஃப் கம்மியாக இருக்குது. இப்போ போடுறேன் படுறா ஒன்று. பொட்டா முடிஞ்சு. ஓகே, வேகம். படலை. எஸ்கேப் ஆயிட்டேன்ல. இதான் சொல்றது. அவ்வளோதான். நான் ஒரு நிஞ்சா. ஒரே ஒரு அடி பட்டுன்னா முடிச்சிட்டேன். ஜெயிச்சிட்டேன், சந்தோஷப்படாத. 2 மேட்ச் ஜெயிக்கலாம். இந்த மேட்ச் நான் தான் ஜெயிப்பேன். ஓகே, இந்த ரவுண்டு கண்டிப்பாக இந்த வாட்டி நான் தான் ஜெயிக்க போகிறேன். இது நடக்க தான் போகுது. பாத்துரும் யாரு ஜெயிக்காது. டக்கிட டக்டிங் டக்டிங் டக்டிங். ஏய் ஜஸ்ட் கொஞ்சம் அப்படி மிஸ் ஆயிட்டா. ஏய் நவுத்தாம ரீ. என்னத்த நவுத்தனா? ஜாய்ஸ்டிக்கை நவுத்துறதுனால தான் தப்பிக்கிறேன். என்ன ஒன்றுமே நினச்சியோ? முடிச்சிட்டா. என்ன மாதிரி ப்ரோ பிளேயருங்கன்னா நான் ஜெயிச்சிட்டு இருக்கேன். அன்னைக்கு லக் இல்லை, அவ்வளோதான். அன்னைக்கு லக் இல்லை, நம்பிட்டேன். இதுக்கு மேலே ஒரு மேட்ச் கூட ஒன்று ஜெயிக்க விடாமல் ஜெயிச்சுக்கான்னு கேட்டா வேணா பாரு. ஆனால் இந்த மேட்ச்சில் தான் என்ன ரொம்ப சுத்தட்டாங்க தெரியுமா? போகிற இடம்லாம் அணை கட்டுறாங்க. நானே இந்த மேட்ச்லலாம் நான் ப்ரோ பிளேயர் சத்தியமா. நானே இவன் எங்கெல்லாம் கால் எடுத்துக்கனா அங்கெல்லாம் வழி இருக்கும், அவன் போயிடுவான். நான் இருந்துட்டு எல்லா இடமும் சுற்றிட்டு வருவேன். இந்த மேட்ச்சில் ஒரு வாட்டி கூட நான் ஜெயிச்சது கிடையாது தெரியுமா? ஒரு தடவை கூட இந்த கேமில் நான் ஜெயிச்சது கிடையாது. நானே இந்த மேட்ச்சில் திறனேறி போயிட்டேன். எங்கே வச்சிருக்கானுங்கன்னே தெரில. நானும் கஷ்டப்பட்டு போய் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சேன். நான் இப்போ நிற்கிற இடத்துலலாம் அங்கே வழி உண்டு, நம்ம பக்கத்தில் தானே இருக்குது, ஜெயிச்சிட்டோன்னு நினச்சிட்டு சந்தோஷமாக பண்ணேன் தெரியுமா? நான் இப்போ சுற்றி போனேன், அடைச்சி வச்சிருக்கானே. நான் இங்கிட்டோ போகிறேன், அங்கிட்டாவது வழி இருக்கான்னு பார்த்தேன், அங்கிட்டும் இல்லை. அடைச்சிருக்கு. போயிட்டேன்னா இல்லை இன்னும் கிட்டதான் இருக்கும்னு தோணுதானே. பாதை கிட்டதான் இங்கே கிடக்கு. இல்லை இதில் இல்லை, இங்கயா இருக்குது வழி. அந்த சைடு இல்லை மொத்தத்தில். வெற்றி வெற்றி வெற்றி. ஐ திங்க் அவனுக்கு மட்டும் இடத்த விட்டுட்டு எனக்கு இடம் இல்லாம வச்சிருக்காங்க. டொமேட்டோ சாஸ். எனக்கு மட்டும் எனக்கு தக்காளி இது பண்றாங்க. இது என்ன கேம்? இது புது கேம். பம்கின் அடித்து உடைக்கவனும் அடி போடு போடு சக்க போடு போடு. நான் ஒன்று கூட அடிக்கல போடு. பம்கின்லாம் அடிக்க கூடாது, அவன் மண்டையை அடிக்கணும். அந்த மனுஷங்களை தான் அடிக்கணும். பாம் அடிக்க கூடாது. ஆனால் இதுல ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன். நான் 15 பாயிண்ட் எடுத்திருக்கேன். நானும் பாயிண்டே எடுக்கலன்னு நினைச்சேன். ஓகே, இந்த மேட்ச்ல எனக்கு போர் அடிச்சு தெரியுமா? என்னடா கேம் இதுன்னு தோணுச்சு. 20 பாயிண்ட் அடிச்சிட்டேன். மண்டே சேர்த்து அடிச்சிட்டேன்.
ஜஸ்ட் ஃபார் ஃபன். வரங்களை போடு போடு. போடுறங்க. வீடியோ பார்க்குறவங்கள மறக்காம ஒரு லைக் போட்டுடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அது தேவைப்படாது. இதுவும் புது கேமுங்க. நான் என்ன கேம்னே தெரியாமல் விளாண்டேன் தெரியுமா ஃபர்ஸ்ட் மேட்ச்லாம். அந்த பூனையில் வர்ற சவுண்டை நம்ம கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். அதை ஞாபகம் வச்சுட்டு அது என்ன மியூசிக் ப்ளே பண்ணுவாங்க, அது என்ன பூனைன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் எப்படி பூனையை மாற்றுறது? எனக்கு ஆப்ஷனில் ஒரு பூனை கொடுத்துருக்கு. வெற்றி வெற்றி. ஏய் இவ என்னை பார்த்து வச்சா, நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு பாயிண்ட் வேணும். இல்லைங்க, எப்படியும் இந்த மேட்ச்சில் இவன் தான் ஜெயிக்க போகிறான். இல்லை, எனக்கு 5 பாயிண்ட், உனக்கு 4 பாயிண்ட். நான்லாம் ஜெயிச்சிருவேன்னு இருந்தேன் தெரியுமா. கூர்ந்து கவனிக்கணும் இந்த சவுண்டை. பேசாத. இது ரெண்டும் தப்பு. ஏய் பேசாத. பேசாத. எப்படி? எனக்கு 10. எனக்கு தானே மார்க் கொடுக்கணும். நான் தானே ஃபர்ஸ்ட் வச்சேன். யார் வச்சா தெரியலையே. சினபீஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க யார் ஃபர்ஸ்ட் வச்சான்னு. நான் தான் ஃபர்ஸ்ட் வச்சேன். சரிப்பா. நான் வைக்கிறது வைக்காத. பாயிண்ட் எடுத்துடக்கூடாது அவ. எப்பா எனக்கு தான். நானும் ஒரு பிரில்லியன் தெரியுமா, கிளாஸில் ஃபஸ்ட்டு. நானா 5th. நீ 5th. ஆமாம், நீ 5th, நான் ஃபஸ்ட்டு. எப்படியோ நான் தானே ஜெயிச்சேன். திடீர்னு கொஞ்சம் மெமரி பவர் எனக்கு அதிகமாக இந்த வாட்டி வந்துட்டுல. இந்த மேட்ச்லேயே நான் கண்டுபிடிக்கல. கடைசியில் ஏதோ ஒன்று பண்ணப்போ தான் கண்டுபிடிச்சேன். என்கிட்ட வராது. முடிச்சு. அவளை ஃப்ரீஸ் பண்ணி மட்டும் என்ன பிரயோஜனம்? ஓகே, என்னே தெரியாது உனக்கு. ஓகே, இந்த ப்ளூ கலரில் போய் பார்ப்போம்மா. பக்கத்தில் போனால் வரல. சரி, அது அமுக்குனா நான் ஃபாஸ்ட்டாக போயின்னு நினச்சா நான் ஸ்லோவாக போயிட்டுருக்கேன். அது அமுக்குனதில் கண்டுபிடிச்சிட்டேங்க. பார்த்தீங்களா, கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி பண்ண? ஃப்ரீஸ் ஃப்ரீஸ் முடிச்சிட்டேன். நான் குட்டி குட்டியாக பண்ணிகிட்டு இருக்கேன். பெருசாக பண்ணணும். இப்போ பாருங்க, இப்போ பாருங்க, இப்போ பாருங்க. இந்த மிஞ்ச யார் இருக்கா? இதே தம்பி நான் தான் ஜெயிக்க போகிறேன். நீ இருக்கு ஐயோ, எனக்கே அழுறோம். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் கூட எடுக்கடாம ஜெயிச்சிடலான்னு நினச்சேன். எப்படியும் நான் தான் ஜெயிப்பேன். இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. இந்த மேட்ச் நான் தோத்து போயிடுவேனா? கீழே விழுந்து தொலை. ஐயோ, முடிஞ்சி. தப்புன்னு ஒரு குத்து போட்டானா முடிஞ்சி. ஐயோ, என்ன குத்தாதீங்கோ. அவ அப்பத்துலேருந்து நவராமனே நிற்கா, குத்து பட மாட்டேங்குது. இப்போ பாருங்க. இல்லையா, ஜஸ்ட் மிஸ். ரெஸ்ட் இன் பீஸ். வெற்றி. யாங்க போங்க. 15 பாயிண்ட் எடுத்து வெற்றி கோப்பையை பறித்து கொண்டார் என்கே. நாளைக்கு போடுற வீடியோ மறக்காம பாத்துருங்க ஷினபீஸ். ஓகே.